பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் என்பதாக. நீங்கள் ஆள பிறந்தவர்கள், யூ ஆர் கிரியேட்டட் டு ரூல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் மனுஷனை அவருடைய சாயலில் ஏன் சிருஷ்டித்தார்? அவரை போல சகலவற்றின் மேலும் ஆளுகை செய்யும்படிக்கு என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் அத்துடன் பூமி அனைத்தையும் ஆளுகை செய்யுங்கள் என்பது கர்த்தருடைய கட்டளை. தேவன் மனிதர்கள் மேல் ஆளுகை செய்வார், மனிதர்கள் அவருடைய மற்ற சிருஷ்டிகள் மேல் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம். நோவாவின் நாட்களில் வெள்ளத்தினால் உண்டான அழிவிற்கு பின்பும் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன என்று ஆதியாகமம் 9:2 கர்த்தர் கூறினார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் சத்துருவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்த பின்பு தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆளுகையை சத்துருவுக்கு கையளித்து விட்டார்கள். அதன் பின்பு வேதனையும் பாடுகளும் வேர்வை சிந்தி உழைப்பதும் சாபங்களும் அடிமைத்தனமும் மனுக்குலத்தை பிடித்து கொண்டது. ஆகையால் தான் இயேசு ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமியில் சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பு அவதரித்தார். மனிதன் இழந்து போன ஆளுகையை சத்ருவினிடத்திலிருந்து மீண்டும் மீட்டு தருவதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். டெட்டலஸ்தாய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் வெற்றி சிறந்தார். சத்ருவின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் ஒரு முடிவை உண்டாக்கினார். உயிர்த்தெழுந்த பின்பு தன் சீஷர்களுக்கு தரிசனமாகி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றும் வாக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையால் பாவத்தின் மேல் உங்களுக்கு ஆளுகை காணப்படுகிறது. சத்துருவின் சகல வல்லமைகள் மேல் ஆளுகை காணப்படுகிறது. சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரம் கொடுத்தார் என்று லூக்கா 9:2 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் காணப்படுகிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவீர்கள் என்பது அதிக நிச்சயம் என்று வேதம் கூறுகிறது. ஸ்காட்லாந்து தேசத்தின் ராணியான மேரி என்பவள் ஜான் நாக்ஸின் முழங்கால் ஜெபத்திற்கு பயப்பட்டாள். ராணியின் மேல் ஆளுகையை ஊழியனுக்கு கர்த்தர் கொடுத்தார். தேவ ஜனங்கள் எழும்பி ஆளுகை செய்கிற காலமாய் இந்நாட்கள் காணப்படுகிறது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்களை ஆளுகை செய்யும்படி சிருஷ்டித்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய சகல சிருஷ்டிகள் மேல் எங்களுக்கு ஆளுகையையும் அதிகாரத்தையும் கொடுத்த தயவிற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்களில் நீர் எங்கள் மேல் கொண்ட நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் நாங்கள் காணப்பட சத்ருவின் வல்லமைகள் மேல் அதிகாரம் செலுத்தத்தக்கதாய் பாவத்தை மேற்கொண்டு ஜீவிக்கத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னீரே, இவர்கள் ஜெயங்கொள்ளுகிற ஜீவியம் செய்ய கர்த்தர் துணை நில்லும். இன்றைய தினம் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.